செவிகளை திறப்போம். நமது செவிகளை ஏன் திறக்க வேண்டும்? ஏனென்றால் அவை மூடியே இல்லையே என்ற ஒரு கேள்வி எழலாம். இங்கு பொருள் அது அல்ல. இன்றைய முதல் வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் ஒரு வசனம் வருகின்றது. இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்களானால் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படி என்றால் என்ன பொருள்? செவிகளை திறந்து கடவுளது குரலை கேட்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். எப்படி கேட்பது? வாசகம் வாசிக்கும் பொழுது நாம் நமது செவிகளை திறந்து வைத்து ஒவ்வொரு வார்த்தையையும், இறை வார்த்தையையும் கேட்க வேண்டும் என்றுதான் அதனுடைய பொருள் சொல்லப்பட்டிருக்கின்றது. பல நேரங்களில் நாம் என்ன செய்கின்றோம்? வாசகம் வாசிக்கும் பொழுது அமர்ந்து கொள்கின்றோம். அந்த நேரத்தில் தான் நமக்கு பராக்குகள் மிக அதிகம். வேடிக்கை பார்ப்பது அல்லது நமது கவனத்தை வேறு எங்காவது வைத்திருப்பது போன்ற வேலைகளை எல்லாம் செய்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த வாசகம் காதில் தான் விழும். ஆனால் அந்த வாசகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளின் பொருள் நமது மூளைக்குள் சென்று மனதிற்குள் சென்று அமர்கின்றதா என்று பார்த்தால் இல்லை. பிறகு எப்படி கடவுளது வார்த்தையை நம்மால் கேட்க முடியும்? இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஆழமாக தியானிக்க வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு வார்த்தையையும் கூர்ந்து கவனித்தால் மட்டுமே அவரது வார்த்தை நமது மனதிற்குள் செல்லும் என்பதை அவர் சொல்கின்றார். அப்படியே நமது வாழ்க்கைக்கு வந்து பார்ப்போமே. பல நேரங்களில் நம்மிடம் எதிர்க்கு எதிராக நின்று பேசிக்கொண்டிருப்பவரது வார்த்தைகளை கூட நாம் கேட்க தயங்குகின்றோம். அந்த நேரத்தில் நமது செவிகள் மட்டும் அந்த குரலை கேட்டுக்கொண்டிருக்கும். ஆனால் அவர் என்ன பேசினார் என்று கேட்டால், என்ன பேசினார் என்றே தெரியாது. எங்கே மறுபடியும் சொல்லு, நான் கவனிக்கவில்லை என்று சொல்வோம். அதே போல தொலைபேசியில் பேசும் பொழுது கூட முகத்தை பாராமல் பேசிக்கொண்டிருப்பதால் பல நேரங்களில் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை நாம் கவனிப்பதே இல்லை. அதற்கு மாறாக செல்பேசியில் வேறு ஏதாவது ஒன்றை கவனித்துக் கொண்டிருப்போம். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது யாராவது நம்மிடம் வந்து பேசுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு மனது எவ்வளவு வலிக்கும். மனிதர்களாகி நமக்கே வலிக்கும் பொழுது நம்மிடம் பேசக்கூடிய கடவுளுக்கு எப்படி வலிக்கும் என்பதை யோசித்து பார்த்து எப்பொழுதும் இறை வார்த்தைக்கு நமது செவிகளை திறந்து வைப்போம். நம்மிடம் பேசுபவர்களுக்கும் நமது செவிகளை திறந்து வைப்போம்.